ஓம் சாந்தி. 5/2/2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, புத்திசாலிகளாகி உங்களுடைய வரவு செலவு கணக்கை பாருங்கள். எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றவில்லைதானே. முழு நாளில் ஏதாவது தவறு நடந்தது என்றால் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்து கொள்ளுங்கள். கேள்வி: தந்தையிடம் உண்மையான வியாபாரம் செய்வதற்கு அல்லது உயர்ந்த பதவி அடைவதற்கு ஆதாரம் என்ன? பதில்: தந்தையிடம் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷன் படி நடங்கள். உள்ளுக்குள் இருக்கும் தீய பழக்கங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுங்கள் என்று பாபா கூறுகிறார். விகார பார்வை, கோபம் ஆகியவற்றால் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. எனவே கர்மம், அகர்மம், விகர்மம் பற்றிய ஆழமான விளைவுகளை என்ன பாபா புரிய வைத்திருக்கிறாரோ அதை புத்தியில் வையுங்கள். இந்த முரளியில பாபா மாயா மிகவும் வலிமையானது, மிகவும் பிரபலமானது, நல்லா ஏமாற்றுகிறது அப்படின்றார். நாம் லக்ஷ்மி நாராயணர் ஆகுவோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸி தான், சொல்வது ஈஸி. ஆனால் பாபா என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாரோ அதையெல்லாம் அமல்படுத்த வேண்டி இருக்கு அப்படின்றார். உங்களிடம் விகார பார்வை, கோபம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கே நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். விகார பார்வை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய வைப்ரேஷன்ஸ் மற்றவங்களையும் அட்ராக்ட் பண்ணும். அதனால் பாபா கவனம் கொடுக்க வைக்கிறார். இவ்வளோ சொல்லியும் விகர்மங்கள் செய்கிறாங்க, விகார பார்வை இருக்குது அப்படின்னா பிறகு 100 மடங்கு தண்டனை தான் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதையும் சொல்கிறார். யாராவது ரொம்ப நல்லா இருக்காங்க, உங்களை கவர்ந்து இழுக்கிறாங்க, உங்கள் பார்வை அவங்க மீது போயிட்டே இருக்குது. மனிதர்களாக இருக்கலாம், வால் போஸ்டர்ஸாக இருக்கலாம், கட் அவுட்ஸாக இருக்கலாம். ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே நிற்காதீங்க, அதையே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. கண்கள் ரொம்ப ஏமாத்தும், கவனமாக இருங்க, செக் பண்ணிகிட்டே இருங்கன்னு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைகளே, ஆத்ம அபிமானிகளாகி அமர்ந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னிடம் தானே கேட்க வேண்டி இருக்கிறது. நான் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கிறேனா, தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறேனா என்று உங்களிடம் நீங்களே கேளுங்கள் என்று பாபா யுக்தி கூறுகிறார். இது உங்களுடைய சேனையாகும். அந்த சேனையில் இளைஞர்கள் மட்டுமே இருப்பார்கள். உங்களுடைய இந்த சேனையில் வயோதிகர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் ஆகிய அனைவருமே இருக்கிறார்கள். 80-90 வயதான முதியவர்களும் இருக்கிறார்கள். இது மாயை மீது வெற்றி அடைவதற்கான சேனையாகும். ஒவ்வொருவரும் மாயை மீது வெற்றி அடைந்து தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைய வேண்டும். மாயை மிகவும் வலிமை வாய்ந்தது, மிகவும் பிரபலமானது. நிறைய புயல்களை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு கர்மேந்திரியமும் ஏமாற்றுகிறது. எல்லாவற்றையும் விட அதிகமாக ஏமாற்றக்கூடிய கர்மேந்திரியம் எது? கண்கள். கண்கள்தான் எல்லாவற்றையும் விட அதிகமாக ஏமாற்றுகிறது. கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட நாம் B.K. என்று புத்தி மூலமாக உணருங்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இல்லையென்றால் கண்கள் மிகவும் ஏமாற்றும். நாள் முழுவதும் என்னை எந்த கர்மேந்திரியம் ஏமாற்றியது என்பதை சார்ட்டில் எழுத வேண்டும். கண்கள் மிகுந்த நஷ்டம் ஏற்படுத்துகிறது. சூர்தாசரின் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? பார்த்தார், கண்கள் என்னை ஏமாற்றுகிறது என்று உணர்ந்தார்.
உடனே கண்களையே எடுத்துவிட்டார். குழந்தைகள், சேவை மிகவும் நன்றாக செய்கிறீர்கள். இருந்தாலும் மாயாவும் குறைந்ததல்ல. கண்கள் மிகவும் ஏமாற்றுகிறது. மேலும் ஒரேயடியாக பதவியை கீழானதாக ஆக்கிவிடுகிறது. பக்தி மார்க்கத்தில் கூட பக்தி செய்யும்போது பார்வை வேறு எங்காவது சென்றால் மீண்டும் கண்கள் அந்த தவறு செய்யக்கூடாது என்பதற்காக தனக்குத்தானே கன்னத்தில் அறைந்து கொள்வார்கள். தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்வார்கள். அதே போல இங்கேயும் சோதனை செய்யுங்கள். எங்காவது கண்கள் ஏமாற்றியது என்றால் தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்து கொள்ளுங்கள். அங்கேயே நிற்காமல் ஒதுங்கி சென்றுவிட வேண்டும். அங்கேயே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்க கூடாது. அதாவது ஏதாவது ரொம்ப அழகான விஷயத்தையோ அழகானவர்களையோ பார்க்கும்போது கண்களை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அதிலேயே லயிச்சிடுவாங்க. மை மறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், அந்த மாதிரி கண்கள் உங்களை ஏமாத்துறதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துலையே நிற்கக்கூடாது, ஒதுங்கி போயிடணும் அப்படின்றார். இப்போது மொபைல்ஸ், யூடியூப் எல்லாம் இருக்குது. பட் அந்த காலத்தில் வால் போஸ்டர்ஸு, சினிமா கட் அவுட்ஸு, இல்லை லௌகீகத்தில் கூட அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறவங்க இப்படிலாம் இருக்கும் இல்லையா? அதுக்காக பாபா சொல்கிறார். அதனால்தான் சந்நியாசிகள் பெரும்பாலும் கண்களை மூடிக்கொண்டு அமர்கிறார்கள். பெண்களை பார்ப்பதே இல்லை. ஆண்களை முன்னாலும் பெண்களை பின்னாலும் அமர வைக்கிறார்கள். இங்கு கூட குழந்தைகளாகிய நீங்கள் உழைக்க வேண்டும். உலக ராஜ்யத்தை அடைவது ஒன்றும் சித்தி வீட்டிற்கு செல்வது போல் அல்ல. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். சங்கமம் என்ற வார்த்தையுடன் கூடவே புருஷோத்தமம் என்ற வார்த்தையையும் அவசியம் எழுதுங்கள். உங்களுடைய இந்த தர்மம் சுகமளிக்கக்கூடியது என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளே, என்னிடம் வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால், உயர்ந்த பதவி அடைய வேண்டுமென்றால் டைரக்ஷன் படி நடக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். மாயை உங்களை அவசியம் மறக்க வைத்துவிடும். தந்தையின் வழிப்படி நடக்கவில்லை என்றால் கடைசியில் செய்த அனைத்தும் காட்சி கிடைக்கும். மிகவும் பச்சாத்தாபப்படுவீர்கள். உங்களிடம் விகார பார்வை, கோபம் ஆகிய எதுவும் இருக்கக்கூடாது. விகார பார்வை இருக்கிறது என்றால் தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதனுடைய வைப்ரேஷன்ஸ் கூட வருகிறது. மற்றவர்களுக்கும் கவர்ச்சி ஏற்படுகிறது. ஆகையால் பாபா அடிக்கடி குழந்தைகளை கவனம் கொடுக்க வைக்கிறார். தந்தை லிபரேட்டர் மற்றும் கைடாக இருக்கிறார். அதாவது விடுவிப்பவர் மற்றும் வழிகாட்டியாக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்று தந்தை கூறுகிறார். பிறகு யாராவது பாவ கர்மம் செய்தார்கள் என்றால் 100 மடங்கு தண்டனையாகிவிடுகிறது. எனவே கூடுமான வரை பெயர் கெடும்படியான பாவ கர்மங்கள் செய்யாதீர்கள். மாயா மிகவும் ஏமாற்றி விடுகிறது. நாம் லக்ஷ்மி நாராயணர் ஆகிவிடுவோம் என்று சொல்வது மிகவும் சுலபம். ஆனால் டைரக்ஷன் படி அமல்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. மனிதர்கள் வருமானத்திற்காக எவ்வளவு தொந்தரவு அடைகிறார்கள். இரவும் பகலும் புத்தி அதிலேயே ஈடுபட்டிருக்கும். வியாபார ஒப்பந்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். உங்களிடம் கூட பெரிய வியாபாரிகள் வருகிறார்கள். என்ன செய்வது, நேரம் இல்லை என்பார்கள். அதற்கு பாபா, அட உலக அரசாட்சி கிடைக்கிறது, சிவ்பாபாவை நினைவு மட்டும் செய்ய வேண்டும், அவ்வளவுதான் என்று கூறுகிறார்.
எப்போதும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருங்கள். பாபா என்று சொல்லும் போதே கண்களிலிருந்து அன்பு கண்ணீர் வர வேண்டும். ஒரு சிலர் பாபாவினுடையவர் ஆகி பிறகு மாயாவினுடையவராக ஆகிவிடுகிறார்கள். பிறகு கடைசியில் நினைவிற்கு வரும். இறக்கும் நேரத்தில் ராம் ராம் என்று சொல்லுங்கள் என்று அனைவருக்கும் சொல்கிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய நன்மை செய்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். தந்தையின் ஸ்ரீமத் படி நடங்கள். அனைவருக்கும் செய்தி கொடுத்து கொண்டே இருங்கள். முழு உலகத்தில், குறிப்பாக பாரதத்தில் சுகம் சாந்தி ஸ்தாபனையாக வேண்டி இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சகோதர சகோதரி அல்லது சகோதர சகோதரர் என்ற பார்வையை உறுதிப்படுத்த வேண்டும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தையின் பெயர் கெடும்படியான எந்த கர்மமும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தந்தை மீது ஒருபோதும் சந்தேகம் எழக்கூடாது. அன்போடு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இரவும் பகலும் படிப்பின் மீது கவனம் கொடுத்து வருமானத்தை சேமிக்க வேண்டும். வரதானம். சதா வெற்றியின் நினைவினால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மற்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய கவர்ந்திழுக்கும் மூர்த்தி ஆகுங்கள். நான் கல்ப கல்பத்தின் வெற்றி அடைந்த ஆத்மா. வெற்றி திலகம் சதா நெற்றியில் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது இந்த வெற்றி திலகம் பிறருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் வெற்றியாளராக இருக்கும் ஆத்மாவின் முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியான முகத்தை பார்த்து அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் தானாகவே அனைவரும் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். எப்போது கடைசியில் யாரிடமும் கேட்பதற்கான நேரம் இருக்காதோ அப்போது உங்களுடைய மலர்ந்த முகமே, கவர்ந்து இழுக்கக்கூடிய முகமே அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும். ஸ்லோகன். அவ்வியக்த நிலையின் ஒளியை நாலாபுறங்களிலும் பரப்புவதுதான் கலங்கரை விளக்கம் ஆகுவதாகும். ஓம் சாந்தி.